முன்னாடி இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சரி ஏதாவது ஒரு வீடியோஸ் நம்ம போட்டால் வரலேன்றதுக்காக திருவான்மியூர் டு தாம்பரம் வந்து 91 அப்படிங்கிற ஒரு பஸ் நம்பர் வந்து இருக்குது. இந்த பஸ் வந்து குளிர்சாதன பஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது குளிர்சாதன பஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ரூட்டு. ஸோ இன்றைக்கி நான் இந்த பஸ்ஸில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஒரு ரிவ்யூவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள். போகலாமா? இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இந்த பஸ் ரூட் தெரியாததுனால பஸ்ஸு ரொம்ப எம்டியாக தான் போய்கிட்டுருக்கு. நம்ம பார்க்கும்போது இப்போ யாருமே இல்லை, சுத்தமாக யாரும் கிடையாது இந்த பஸ்ஸில். பஸ்ஸு திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த பஸ் நம்பர் தான் 91. ஆனால் இது நான் ஏசி, நம்ம போகிறது ஏசி. சரி வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பஸ் தான் தாம்பரம் போகிற பஸ். இது 91. இது நான் ஏசியும் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஏசி பஸ்ஸுங்க. டிக்கெட் ஃபேர் எல்லாமே பார்த்துடலாம். நார்மல் ரேட்டு தான், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஒரு 5 ரூபா வித்தியாசம் தான் இந்த பஸ்ஸில். சரி வாங்க பார்ப்போம். இந்த பஸ்ஸில் திருவான்மியூர் டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ரைட் ஹேண்ட் சைடு போனால் வர்றது தான் உங்களுக்கு வேளச்சேரி. பட் இப்போது பஸ்ஸு வந்து எதுவுமே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களால் போக முடியாது. எந்த பஸ்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு போகாது. எல்லாமே நம்ம வந்து ஐஜிபி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் போய் சுற்றிட்டு வரணும். ஆனால் ரொம்ப காலி தான் பஸ்ஸு இன்றைக்கி. பஸ்ஸு இப்போது க்ராஸ் பண்ணுறதாங்க எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப். பட் பஸ் நிற்கல. ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ மற்ற பஸ்ஸில் போனீங்கன்னா 25 ருபீஸ் ஆகும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா 5 ரூபா தானே எக்ஸ்ட்ரா. ஸோ 5 ரூபா பரவாயில்லப்பா அப்படின்னா நீங்கள் இந்த பஸ்ஸில் தாராளமாக போகலாம். காமாட்சி ஹாஸ்பிட்டல், தாம்பரம் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது ஐஜிபி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிதுங்க. ஆனால் இந்த பேக் டோர் வந்து திறக்க மாட்டாங்க, எப்போவுமே ஃப்ரண்ட் டோர் தான் திறப்பாங்க ஏசி பஸ்ஸில். மெட்ரோ வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் இந்த ரூட்டில் மெட்ரோ வந்துடும். அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம மெட்ரோலேயே குழுக்குழுன்னு போயிடலாம். ஏசி பஸ்ஸும் இருக்குது, மெட்ரோவும் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த ஊர் ஓஎம்ஆர். ஷார்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன், நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சென்னையில் ஏசி பஸ்ஸஸ் வந்து எந்தெந்த ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சிறுசேரி டு கோயம்பேடு. சிறுசேரி டு கோயம்பேடு உங்களுக்கு 570S அப்படிங்கிற நம்பரில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறது 91. அதுக்கப்புறம் உங்களுக்கு 21G அப்படிங்கிற நம்பரில் வந்து ப்ராட்வே டு கிளாம்பாக்கம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வந்து 104C ஓடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 588 திருவான்மியூர் டு மகாபலிபுரம் வந்து ஏசி பஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சபடி ஏசி பஸ் வந்து சென்னையில் இவ்வளோ ரூட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ வரைக்கும் பஸ்ஸில் ஒருத்தர் இல்லைங்க. இப்போ பஸ்ஸு கிராஸ் பண்ணுறது பெருங்குடி பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸில் நான் அப்புறம் இன்னொரு பேசஞ்சர் 2 பேர் தாங்க இருக்கோம் இந்த பஸ்ஸில். ஒரு கூட்டம் கிடையாது. ஸோ இந்த பஸ் ரூட் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பேர் வந்து இந்த பஸ் ரூட் பார்த்திங்கன்னா சிறுசேரி ஐடி பார்க். அந்த சிறுசேரி ஐடி பார்க் டு கோயம்பேடு அண்ட் கோயம்பேடு டு சிறுசேரி ஐடி பார்க் தான் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஏசி பஸ்ஸில். பட் இந்த ரூட் யாரும் இதுக்கு பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல, நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் யூடியூப்க்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் வந்து எம்டிசி பஸ்ஸில் பண்ணி நான்
நான் பார்த்துருக்கேன், எம்டி சீரிஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஏசி பஸ்ஸில் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. பண்ணியிருக்காங்க, கம்மி தான். நம்ம பண்ணுறோம். பஸ்ஸு இங்கே ரைட் எடுத்துகிறோம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, திருவான்மியூர்லேருந்து 2-3 ரூட்ஸ் இருக்குது தாம்பரம் போகிறதுக்கு. அதில் ஷார்ட் ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறது. இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு 91. இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் வந்து துரப்பாக்கம் ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. நிற்க போகிறது சென்னை 1 பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வந்து கேஷாக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, ஜிபே பண்ணிக்கலாம். நீங்கள் என்னை கண்டக்டர் வந்து ஜிபே பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஸோ நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம். பஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து இந்த ஒரு கம்பி தான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. எஸ், மெட்ரோ ட்ரெயினில் இதை ரீல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். எப்படி சொல்கிறது, இந்த இது பார்ப்போம் நம்ம. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லா ஏசி பஸ்ஸும் பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். ஏசி பஸ்லாம் சூப்பராக இருக்குது. பேக்கில் உட்காந்துட்ருக்கேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் ஏசி நல்லா இருக்கிறதுனால பேக்கில் வந்துட்டேன். ஸோ அப்படியே வியூ பார்த்துட்டே வாங்க. நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம், காமாட்சி ஹாஸ்பிட்டல். எஸ், நான் இப்போ காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன். ஏன்னா எனக்கு வீடு மடிப்பாக்கல. ஸோ நான் அப்படி இறங்கிடுவேன். அந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கலந்தது. ஸோ வீடியோ பிரச்சனை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜர்க் இருக்குது, சரி ஜர்க் இருக்குது தான். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வீடியோ தான் இது. ரொம்ப நாள் நம்ம சேனலில் வீடியோ போடல, அதனால தான் வீடியோ போடுறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இறங்கிறத பார்க்கலாம். அப்படியே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க காமாட்சி ஹாஸ்பிட்டல். இதில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனாலும் மேடவாக்கம் வழியாக தாம்பரம் ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் தாம்பரம் உங்களுக்கு ஈஸி. ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி, தரமணி, அப்படியே எஸ்ஆர்பி டூல்ஸ். நான் உங்களுக்கு எஸ்ஆர்பி டூல்ஸில் ஒரு ரோடு காமிச்சிருப்பேன்ல, அந்த ரோடு தான் இது. அந்த ரோடு தான் இது. இந்த பிரிட்ஜ் எல்லாமே லாஸ்ட்டாக எஸ்ஆர்பி டூல்ஸில் தான் போய் முடியும். ஸோ நம்ம இறங்கடி டெஸ்டினேஷன் வச்சு வாங்க போயிடலாம். ஏசி பஸ் ஜர்னி முடிஞ்சிருச்சு. இதோடு இங்கே கட் பண்ணிக்கலாம் நம்ம.